2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இவர் தொடங்கிய முதல் அரசியல் நிகழ்வு என்பது மும்மொழி கொள்கையை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கம். அந்த கையெழுத்து இயக்கத்தில் இவர் கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரான பி.கே. கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். அப்போ முன்னுக்கு பின் முரண்பாடு, குழப்பத்திற்கு மேல் குழப்பம், தெளிவில்லாத ஒரு பயணமாக அது நிற்கிது. இதில் என்னன்னா, பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிஜேபியை களத்தில் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு 2024 தேர்தலில் கிடைச்சது. அதாவது அரசியல் எதிரியை காட்டிலும் முதன்மை எதிரி யாருன்னா கொள்கை எதிரி தான். அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவர் அரசியல் எதிரியா திமுக சொல்றாரு, நாளைக்கே இவருடைய அரசியல் எதிரி வேற கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா கொள்கை எதிரி அப்படி இல்லை, மாறாதது. கொள்கை எதிரி அந்த கொள்கையை அவங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் மாறுமே தவிர, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாருன்னா பிஜேபி அவங்க கொள்கையை எந்த காலத்திலே மாத்திக்க மாட்டாங்க. அப்ப பிஜேபி எதிர்ப்பு என்பது நிலையானது. அவருக்கு அரசியல் எதிரியை விட நிலையான எதிரி கொள்கை எதிரி. அந்த